இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியை மிரட்டி பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கிய ஞானசேகரன் மீது மாணவி அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அவரை கைது செய்தனர். அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்குள்ளேயே நடந்த இந்த செயல் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அப்போது ஞானசேகரன் சார் என கூறி யாருடனோ பேசியதாக மாணவி தன் புகாரில் தெரிவித்தார். ஆனால் இதுகுறித்து விசாரித்த போலீசார் இதில் வேறு யாருக்கும் தொடர்பில்லை என கூறி விசாரணையை முடித்துவிட்டனர். இந்நிலையில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவி ஒருவர் அங்கு பணியாற்றும் பேராசிரியர் ஞானவேல் பாபு தனக்கு பாலியல் தொல்லை அளிப்பதாக போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இதுகுறித்து கோட்டூர்புரம் போலீசார் நடத்திய விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. மாணவியின் ஏழ்மை நிலையை பயன்படுத்தி அவருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்க உதவிய ஞானவேல் பாபு அடிக்கடி மாணவியை மொபைல் போனில் தொடர்பு கொண்டு பேசி வந்துள்ளார். சில நாட்களில் ஆபாச மெசேஜ்கள் அனுப்பிய ஞானவேல் பாபு தொடர்ந்து தகாத முறையில் பேசி வந்துள்ளார். 3 ஆண்டுகளாக தொடர்ந்த இந்த அச்சுறுத்தலால் மன உளைச்சலுக்கு ஆளான மாணவி ஒரு கட்டத்தில் அவருடன் பேசுவதை தவிர்த்துள்ளார். இந்நிலையில் செமஸ்டர் விடுமுறைக்கு சொந்த ஊர் சென்ற மாணவிக்கு போன் செய்த ஞானவேல் பாபு, உன்னை பிரிந்து என்னால் இருக்க முடியாது, நான் என்ன மிருகமா, என் இதயம் கல்லா, என்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என எனக்கு வாக்குறுதித்தா என மாணவியை மிரட்டியுள்ளார். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த மாணவி அதன் பிறகுதான் போலீசில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கிள்ளியூரில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த ஞானவேல் பாபுவை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்து விசாரிக்கின்றனர். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டு அங்கு பணியாற்றும் பேராசிரியரே மாணவி ஒருவருக்கு பாலியல் தொல்லை தந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக சம்பவத்திற்கு அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. ஞானசேகரன் கைதான போதே யார் அந்த சார் என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் போலீசார் முறையாக விசாரிக்காமல் மழுப்பிவிட்டனர். தற்போது அங்குள்ள சார் ஒருவர் மாணவிக்கு பாலியல் தொல்லை தந்த சம்பவம் தற்போது வெளிவந்துள்ளது. இப்போதும் அதே கேள்வியை தான் கேட்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதுபோல் இன்னும் எத்தனை சார்கள் உள்ளனர் என அதிமுக மூத்த வழக்கறிஞர் இன்பதுரை கேள்வி எழுப்பியுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண் அதுல குற்றவாளியா இன்னொரு சார் இருக்கிறார் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னார் என்ற புகாரை அந்த விஷயத்தை நாங்கள் நீதிமன்றம் வரை எடுத்து சென்றோம். ஆனால் காவல்துறையினர் கமுக்கமாக அந்த சாரை மறைத்து விட்டது. அந்த சார் வெளிக்கொண்டு வரப்படவில்லை. ஒரே ஒரு குற்றவாளியை மட்டும்தான் அதில் ஈடுபட்டிருக்கிறார் என்று காவல்துறை விசாரணை துவங்குவதற்கு முன்பாகவே அந்த வழக்கில் சொன்னாங்க. இப்போ அந்த சாரை விட்டதுனால இப்போ புதுசாக ஒரு சார் வந்திருக்காரு. இப்போ இந்த விஷயத்தில் காவல்துறை, அதாவது அரசு எவ்வளவு அலட்சியத்தோடு செயல்படுகிறது என்பதற்கு அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய அந்த புதிய 2.0 இன்னொரு எடுத்துக்காட்டு. அந்த கடந்த முறை அந்த சாரை கண்டுபிடிச்சு உண்மையான குற்றவாளியான அந்த இன்னொரு சாரை கண்டுபிடிச்சிருந்தாருன்னா இந்த சம்பவம் நடந்திருக்காது. இதில் பாதிக்கப்பட்ட பெண் அந்த ஐசிசி என்று சொல்லப்படுகிற இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டிகிட்ட புகார் கொடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலன்னொன்னே கமிஷனர் போலீஸை போய் பார்த்துருக்காங்க. கமிஷனர் என்ன செஞ்சிருக்கணும்னா உடனடியாக அந்த அண்ணா பல்கலைக்கழக வளாகம் எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல வருதோ அந்த அதிகாரியை அங்கே வரவழைச்சு எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். அதற்கு பதிலாக அவர்களை அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை நீங்கள் காவல் நிலையத்துக்கு போங்கன்னு சொல்லி இரவு 10 மணிக்கு மேலே அந்த பெண்ணை வர வச்சு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கடுமையான ஒரு வயலேஷன். என்னங்க நாட்டில் நடக்குது? அதே பல்கலைக்கழகத்தில் மீண்டும் ஒரு புகார். அப்படின்னா எப்படி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும்? இந்த காவல்துறை திமுக அரசுக்கு இப்ப தேர்தல் நடைபெறுகிறது. எனவே இந்த புகார் பெரிதானால் திமுகவுக்கு கெட்ட பெயர் வந்துடும். இந்த அதிகாரிகள்லாம் வரிஞ்சு கட்டி அதை காப்பாத்திருக்காங்க. ஐசிசின்னு சொல்ற இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி அவர்கள் குற்றவாளி, இந்த பதிவாளர் குற்றவாளி, அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் அவர் விஷயத்துக்கு பின்னாடி வர குற்றவாளி. அது மட்டும் இல்லாம காவல்துறையினர் சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்த காவல்துறையினரையும் மாற்றணும். இதுல தவறிழைத்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும். உங்களுக்கு உச்ச நீதிமன்றத்தோட கைட்லைன்ஸ் தெளிவா இருக்கு. எப்ப போலீஸ் அவங்க நேராக கமிஷனரை பார்த்தாங்களோ உடனே கமிஷனர் இம்மீடியட்டா அங்கேயே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அவங்களை அனுப்பிச்சிருக்க கூடாது. நீங்க ஆடியோ பார்த்திருப்பீங்க. அந்த பெண்ணை அந்த குற்றவாளி மிரட்டுறதை நீங்க பார்த்திருப்பீங்க.
அப்படின்னா என்ன பாதுகாப்பு இருக்குங்க? தமிழ்நாட்டில் ஆட்சி தான் நடக்குதா? அதிகாரிகள் இருக்கிறீங்களா? என்ன நடக்குது? அப்ப தொடர்ந்து என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற நிலைமை நம்மை காப்பாற்றி விடுவார்கள் ஆட்சி மேலிடத்தில் இருக்கிறவர்கள்ங்கிறதுனால இந்த சம்பவங்கள்லாம் நடைபெறுகிறதா என்று கேட்க விரும்புகிறேன்.